கர்மா ரசிகாளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். இப்போ என்னென்னா, ஒரு சின்ன கேப், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கர்மாவில் நடித்த பிரதான கேரக்டர்ஸ் அவளோட அனுபவம், வாட் வாஸ் தி இம்பேக்ட். இப்போ ஆடியன்ஸ் ரசிகர்கள் உங்களோட இம்பேக்ட் என்னன்னா நீங்கள் ஷேர் பண்ணிட்டு, பட் அவள் அந்த கேரக்டராக நடித்த போது அவளுக்கு ஏற்பட்ட இம்பேக்ட் என்ன, இது இப்போ இந்த வர சனி ஞாயிறு இதில் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். அந்த விதத்தில் முதல்ல இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது ஆக்சுவலாக அவள் ஆன் த வே, இந்த சினிமா பாஷை உண்டு, எது கேட்டாலும் ஆன் த வே அப்படின்பா. அந்த ஆன் த வே அவள் யாருங்கிறது ஒரு நிமிஷம் இருக்கும், ஏதோ கார் ஹார்ன் சத்தம் கேட்குறது, ஒரே ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு வரேன். இங்கே தான். வா வா வா, ப்ளீஸ் கம். ஸோ வெல்கம் டு ருக்கு. அதாவது எனக்கு அந்த ப்ரீத்திங்கிற பேரே மறந்து போயிடுது. ருக்குன்னு கூப்பிட்டு. ஸோ அவள் ஆக்சுவலாக ஐ ஹவ் இன்வைட்டட் ஹர் டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு டிரான்சிஷன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பாவாடை தாவணி கட்டின்ற ஒரு சின்ன பொண்ணாக வந்திருப்போம். அதுலேருந்து கிராஜுவலாக மாறி 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 இப்போ 67 68வது எபிசோடில் பார்த்தா ருக்கு பாட்டியாகவே அவளே வந்திருக்கா. அண்ட் வெல்கம் ப்ரீத்தி. இன்ஃபேக்ட் ரசிகாலாம் ஐ ஆம் வெரி ஷுர் தட் தே வில் பி வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்மா ரசிகர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் பிரீத்தியா உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறத விட ருக்குவா பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 மாதம் பண்ணலாம், இதோட கதையை முடிக்கலாம் தான் சார் ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோடும் விஷஸ்னால தான் இவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகி 1 மந்த் ஆகிருக்கு. ஸோ மனசுக்கு அது ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது மேற்கொண்டு நிறைய பண்ணணும் நம்ம அப்படிங்கிற அந்த ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும், எனக்குள்ளே மட்டும் இல்லை, என் கூட நடித்த அத்தனை பேருக்கும் அவ்வளோ திருப்தியாக நாங்கள் இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மட்டுமே காரணம். இந்த ருக்கு கேரக்டரோட இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ருக்கு கேரக்டர் நான் திரும்பவும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, நான் சார் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது பூஜை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டப் வரும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் கூட நான் யோசனை பண்ணாமல் நான் ஏன் ஒத்துண்டேன்னா, நான் சொன்னேன் சார்கிட்ட, இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மொட்டை கெட்டப் வருங்கிறதுக்காக தான் நான் இதை ஒத்துண்டதே, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒத்துக்க முடியுறது அப்படி இல்லை சாரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டதே இந்த ஒரு கெட்டப் வரப்போகிறது அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே, அதுவும் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் SN பார்வதி அம்மா பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, என்ன ஒரு கேரக்டரைசேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் யாருமே எழுதுறதே இல்லை. ஸோ சாருக்கு மட்டும் அதோட கிரெடிட்ஸ் போகும். அண்ட் இதோட இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய பிளெஸிங்ஸ் தான் இம்பேக்டாக கிடச்சிருக்கு. ஏன்னா நான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கெட்டப்பில் ப்ராப்பராக நம்மளுக்கு பெருசாக சார் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இல்லை. மேக்கப் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டட் விஷயங்களை வச்சு தான் இந்த அளவுக்கு இந்த காஸ்டியூம்லேருந்து எல்லாமே நம்ம திருப்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல் ஏற்றுக்கிறது எல்லாரும், அந்த ஃபுல் அந்த காஸ்டியூமில் என்னை ஏற்றுக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் ஒரு சின்ன கேப்பில் என்னை பார்த்தவா உனக்கு நீ 100 ஆயுசு வாழணுமா, ஏன்னா எனக்கு பார்க்கவே மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது உன்னை இந்த ஒரு கெட்டப்பில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவா தெரியாதவா, தெரிஞ்சவானா என்னோட அம்மாலேருந்து
என்னோட அக்கா எல்லாருமே வந்து இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணாதே, மீடியா எங்காவது எஃபிலையோ இதுலையும் போஸ்ட் பண்ணிடாத, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளஸிங்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால நான் 100 வயசு வாழ்ந்தேன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். Well, Preeti, I'm happy that of course you shared your experience and the impactலாம் சொன்னேன் எல்லாம். அப்புறம் ருக்கு, சாரி பிரீத்தி, நான் சொன்னேன் ருக்குன்னு கூப்பிட்டே பழகி போயிடுது எனக்கு. இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்த சீன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது எந்த சீன் அது? இல்லை எதுவுமே டிஃபிகல்ட்டாக இல்லைன்னு சொல்லிடாத. இல்லை ஆக்சுவலாக அவரோட ட்ரைனிங்க்கு வந்து ஆக்சுவலி எனக்கு நான் எப்போவுமே சொல்வேன், டயலாக்ஸ் வந்து எவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் எனக்கு ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து சொல்கிறத விட எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஸோ சார் எப்படி சொல்கிறேன், எனக்கு சார் சொல்லிட்டுமே ஒரே ஒரு வாட்டி எப்படின்னு சொல்லுவேன். ஸோ சார் நீங்கள் வந்து எப்படி சொன்னீங்கன்னா அது அப்படியே என்னமோ மைண்டுக்குள்ளே ஏறிடும், வேறு யார் சொன்னாலும் ஏறாது. அதனால அதுதான் பழக்கம். ஸோ எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன மாடுலேஷன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த உச்சரிப்புலேருந்து எல்லாத்தையும் அப்படியே அச்சடிச்சு காப்பி அடிக்கிறது. அண்ட் கஷ்டம் அப்படின்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே அதனால கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க பார்த்ததுனால யூ நோ ஹவு டு டீச் மீ அண்ட் ஐ நோ ஹவு டு ஒர்க் வித் யூ. அதனால எனக்கு அது பிரச்சனை இருந்தது இல்லை. இன்டரப்ட் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலாக நானே சொல்லணும்னு நினச்சேன். இவர் வந்து இவரோட கிராஸ்பிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அசாத்தியம். அதாவது நான் வந்து ஒரு தடவை அதை ஒரு பர்ஃபார்ம் பண்ணியோ இல்லை ஒரு தடவை படித்து காமிச்சுட்டா அதை அப்படியே உள்வாங்கிட்டுருவோம். தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால எந்த ஒரு சீனுமே ரொம்ப கஷ்டம் இது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா சில விஷயங்கள், ஏன்னா ஒரு இந்த கர்மா 2 ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன்ல ஒரு சீன் பண்ணேன். எல்லாருமே ஓர்படிகள் எல்லாம் சேர்ந்து கிச்சனுக்குள்ள ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு மட்டும் அது தெரியும், இப்போ எப்படி நான் பண்ணியிருக்கேன் அந்த 15 years பிஃபோர் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்சியஸ். ஸோ ஐ திங்க் ஐ டுக் 3 takes, என்னோட சைட்லேருந்து ஒரு 3 takes எடுத்தேன். ஏன்னா அந்த ப்ராப்பரா அந்த மாதிரி நடந்து வரணும், அந்த மூமெண்ட்ஸ் அதே மாதிரி நான் பண்ணணுங்கிற தாட்ஸ் இல்லை. ஏண்டா சீனு, என்னடா இது கையெல்லாம் கரியாக்கின்னு இருக்க? ஏண்டி லோச்சா, மணி ஆயிட்டே இருக்கு, சாசிகள்லாம் வந்தாச்சு, இங்க எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. இந்த ருக்கம் எங்கடி போய் தொலைஞ்சா? அவ கால் தரையில நின்னாதானே, கால்ல சக்கரமும் தோள ரஃபியும் கட்டிட்டு சதா பரபரன்னு பறந்துட்டே இருப்பாளே. அக்காவும் தங்கியும் எதுக்காக என் மண்டியை போட்டு உருட்டின்னு இருக்கேள்? ஷிஜோ, என்னது இது இத்துணு அடிச்சுட்டு இருக்கேன்? போராது, நான் இன்னொரு தேங்காய் கொண்டு வரேன். நன்னா வக்கனையா பேசு. இங்க ஊருப்பட்ட வேலை காத்துன்னு இருக்கு, நாங்க அக்காவும் தங்கையுமா சேர்ந்து மாங்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட அதை குறைச்சல் மட்டும் சொல்ல வந்துட்டியாகும். இத்தனை நேரம் நீ எங்க லோல காட்டின்னு இருந்த? அம்முஜும் அக்கா கண்கால் நின்று இருந்தா, அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொன்னேன். அதுக்கு முன்னாடி கொல்ல பக்கமா போய் கருவேப்பிலை பறிச்சு கொண்டு வந்து சமையல் கட்டில வச்சுட்டு அப்படியே அரை விஷயம் வெள்ளத்தை நிறுத்தி பருப்பு பாயசத்துல போட்டுட்டு தேங்காவெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. பாயசத்துல ஏலக்கா போட்டேலோ. இதுக்கு நடுப்புற அவங்க சீமாந்திர புத்திரன் சீனு கூட்டி வெளிக்கு போயிட்டான். அவனை அலுமி விட்டுட்டு கையில கிளுகிழுப்ப கொடுத்துட்டு இந்த ஏலக்கா உரிச்சு வச்சிருவானே. இந்த பக்கமா வரும்போதுதான் அம்முஜு அக்கா பார்த்தேன், பேசினேன். போறடி அப்பா மடைய திறந்தாவே பிரவாகம் எடுக்காத, சாதம் குழஞ்சிட போறது. என் ஆத்துக்காரர் என்னதான் சொல்வார், வாயை திறந்தா ஓயவே மாட்டேன்னு. நீ என்னையே மிஞ்சிர போல இருக்கே. எப்படிதான் சங்கர சாஸ்திரிகளுக்கு பொண்ணா பிறந்தியோ? ஏண்டி காமோ, அரிசியில அப்புறமா கல்ல பொறுக்கலாம், சத்த தேங்காய் துருவி குடுறி. ஏண்டி அவையும் பாலமணியை பத்தி அப்பாக்கு தெரியுமோ? எது அவ காத்தால தூரமானது தானே, என் ஆத்துக்கார்ட்ட சொல்லியிருக்கேன். உன் ஆத்துக்கார்கிட்ட சொன்னாதான் அது உலகம் முழுக்க பரவிடுமே. அப்படி போட்டேன்னா நீ தேங்காய் துருவு. ஆமா, இந்த ருக்கு எங்க போய் தொலைஞ்சா? என்கிட்ட கேட்டா எங்கேயும் தொலைஞ்சு போகல. உங்க சீமந்த புத்திரன் பின்கட்ல உட்காந்து நன்னா மண்ல விளையாடிட்டு இருந்தான். அவனை தரன்னு இழுத்துன்னு வந்தேன். இந்தடா இப்படி உட்காரு. பாலாமணி கொல்ல பக்கத்துல உட்காந்துன்னு கண்ணை கசுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சமாதானம் சொல்லணுமோனோ. தேங்காய் 2 மூடி போறாது, இன்னும் துருவிக்கோ. அதனால தள்ளி நின்னு சமாதானப்படுத்திட்டு வந்தேன். ரசத்துல உப்பு போட்டாச்சோ? ஆமா, ரசத்துல உப்பு போட்டாச்சா, பாயசத்துல வெல்லம் போட்டாச்சா? நன்னா வக்கனையா கேள்வி கேளு. அரிசியில இன்னும் கல்லே பொறுக்கல. அதுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். அவளை ஏண்டி ஏதாவது சொல்லிட்டே இருக்க? அவளால முடிஞ்சது பண்ணின்னு தானடி இருக்கா. உப்பு போடுறீங்களா? போடுங்க. அவளை நான் ஒன்னும் சொல்லலடிமா. என் வாய் வேற சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கும். ஆச்சு, சாஸ்திரிகள் வந்துடுவா. போட்டது போட்டபடி இருக்கு. எல்லாரும் அவாவா வேலைய கவனிப்போம். 1000 தான் சொல்லு, நாம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்கறச்ச போன வருஷம் நம்ம பாத்துல சந்தான கோபால ஹோமம் நடந்ததே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா கந்திருஷ்டி படாம இருக்கணும். ஏண்டிமா,
கொஞ்சம் அந்த கருவேப்பிலை ஆஞ்சு கொடுத்துரு. அப்போ நான் சங்கர சாஸ்திரிகளோட பொண்ணா இந்த ஆத்துக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ வெங்கட்டோட ஆத்துக்காரியா வளைய வந்துட்டு இருக்கேன். என்னடி இது ஆம்படியா பேரை சொல்லிட்டு இருக்க? நாக்கு கூசல? என் ஆத்துக்காரர் பேரை தானே சொன்னேன், உங்க ஆத்துக்காரர் பேரு சொல்லலையே. ஓ, அந்த ஆசை வேற இருக்கா? ஆம்படியாம் பேரை சொல்றதும் ஆம்பளைகள் பேரை சொல்றதும் மரியாதை குறைச்சாலும் உனக்கு தெரியாதா? இங்க பாருங்கோ, என் ஆத்துக்காரரை நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். அதுக்கான அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன் கொடுக்க மாட்டா? அவன் வெகுளி, அவனை நன்னா மடக்கி போட்டு வச்சுட்டு இருக்க. அவர் என்ன பாயா மடக்கி சுருட்டி வச்சுக்கிறதுக்கு? அஷோ முள்ள முள்ள என்னடி முள்ள நொல்ல? அவ பேசிட்டே இருப்பா, நான் கேட்டுட்டே இருக்கணுமா? இங்க பாருங்க, என் ஆத்துக்காரர் நல்ல சுய புத்தியோட சுய அறிவோட தான் செயல்பட்டு இருக்காரு. அவரை பத்தி யாரா தேவையில்லாம பேசினேன்னா எனக்கு கேட்ட கோவம் வரும். கேபி சாரோட ஸ்டைல் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்றதுங்கிறது அது வந்து கான்சியஸா பண்ண விஷயங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம 1930 ஸ்டோரி பண்றோம். சோ நிறைய ஒத்தென்டிக்கான விஷயங்கள், நிறைய அந்த மோர் கடையர்கள் இருந்து எல்லாமே பண்ணோம். மோர் கடையும் போது இதுவும் வரக்கூடாது, இதுவும் இது போக கூடாது, டயலாகும் பேசணும். சோ அதுல வேற அர்ச்சனா இருப்பா, கொஞ்சம் காதுல கேட்கற மாதிரி பேசேன் அப்படின்பா. சோ அந்த இதெல்லாம் சேர்த்து ஆக்சுவலாக என்னன்னா, இவ சொன்ன மாதிரி காது கேட்குற மாதிரி பேசணும்னு சொல்கிறா இல்லையா, அது ஒரு சின்ன விஷயத்து. ஏன்னா சரி, அவள் என்னன்னா அந்த ஃபீல், அந்த எமோஷனில் பேசணுங்கிற போது வாய்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் அவளோட. ப்ளஸ் டப்பிங்கில் நாங்கள் பண்ணிவிடுவோங்கிறது வேற. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு கூட காதில் விழாத அளவுக்கு இருக்கும். நான் கூட சொன்னேன், இன்னும் கொஞ்சம் இறஞ்சி பேசினேன். அப்போ இறஞ்சி பேசும்போது என்ன, அந்த பாவங்கள் மாறிடும். ஸோ தட் வாஸ் த ரீசன். அண்ட் செகண்ட் திங் வந்து, நீ வந்து உனக்கு சொன்ன வாட் ஆர் த சீன்ஸ் அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், there were two particular சீன்ஸ். அதாவது எனக்கு வந்து கேபி சாரோட சன் கைலாசம், அவர் வந்து அடிக்கடி என்று சொல்ற, see, never get emotionally attached to any project. அதாவது ஆல் said and done, it's a fiction. நம்ம எமோஷனலாக அட்டாச் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் நானும் மைண்டில் வச்சு நான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த 2 ஷாட் எடுக்கும்பொழுது எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எந்த ஷாட் நீங்களே பாருங்களேன். ருக்கு, வேண்டாம், எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். அது இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ குளத்தங்கரைக்கு போகணும். அங்க ஏகாந்தமா படிக்கட்டில் உட்காரணும். நாவிதனுடைய கத்தி கூட தலையில இருக்கிற எல்லா கேசத்தையும் முழுமையா ஒரு சேஷம் வெல் ருக்கு, சாரி. இல்லை, எனக்கு வந்து இன்னொரு விஷயம் விச் ஐ திங்க் ஈவன் தி ரசிகாஸ் கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான்னு நினைக்கிறேன். அதாவது யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ருக்கு டு ருக்கு பார்ட்டி. ஓகே, how was that? ஆக்சுவலாக வந்து உண்மையை ஒத்துக்கணும். என்னன்னா, நான் ஆஃப்டர் ஃபினிஷிங் ருக்குஸ் கேரக்டர் அதே ஸ்கெட்யூலில் தான் ருக்கு பாட்டியும் பண்ண போகிறா. ஸோ என்னோட ருக்கு கேரக்டரை விட நான் ருக்கு பாட்டி யார் பண்ண போகிறா, ஐயோ யார் வர போகிறா, யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறா, இப்படிங்கிற அந்த இது எனக்கே அந்த டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருந்தது உள்ள. தோ ஐ வாஸ் நாட் ஷோயிங் இட். நான் வந்து இப்போ எனக்கு யார் வர போறா அப்படின்னு நான் வந்து ரத்னம் சார் கிட்டயும் நான் கேட்டு சார் கிட்ட கேட்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது யார்கிட்டயுமே நான் சொல்லலை, யார் பண்ண போறானே சொல்லல. ஆனா வந்து ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன். ஐ திங்க் சப்சிக்வெண்ட்லி யூ ஆல்சோ கேம் டு நோ. ஏன்னா நான் வந்து அந்த ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் முன்னாடி பண்ணினார். அவர் அப்கோர்ஸ் இஸ் நோ மோர். பட் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டது எனக்கு. இன்ஃபேக்ட் ஒருத்தர் 2 பேர்லாம் ட்ரை பண்ணேன். ஐ வாஸ் நாட் அட் ஆல் என்ன சொல்கிறது, அது ஒரு இம்பேக்ட் ஏற்படலை. அண்ட் தென்
அதுதான் சரி நான் சொன்னேன் சார் நான் மேக்கப் வேணா நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு தட் மார்னிங் ஸோ சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ருக்குவோட கேரக்டர் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அனுப்பி வச்சேன். மேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சொல்லிடலாமா அந்த சீக்ரெட் என்னன்னா மேக்கப் நார்மலா மேக்கப் போட்டது ஆக்சுவலா அந்த ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சு மேக்கப் போட்டு வந்து பார்த்தா திருப்தியா இல்ல அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் இதுல எல்லாருமே ஒரு ஐடியாஸ் கொடுப்பா இல்லையா. ஸோ அந்த மாதிரி I was calling my husband and was asking நான் இந்த மாதிரி பண்ணேன் பட் செட் ஆகலப்பா ஐ திங்க் எனக்கு வந்து வராது போல இருக்கு இந்த யங் ஃபீல் போல. அப்போ சஞ்சீவ் தான் வந்து ஐடியா கொடுத்தார். So within the limited means I have to thank your husband Sanjeev. ஏன்னா கரெக்டான டயத்துக்கு அந்த ஐடியா கொடுத்து அது பண்ணி பார்த்தபோது it worked out. ஏன்னா இல்லைன்னா நாங்கள் யோசனை பண்ணோம் எப்படி அந்த ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் I had the confidence. ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த கார்லேருந்து இறங்கி வர ஷார்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் கூனிண்டு நடந்து விது அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. வந்துட்டு இருக்கேன். வெல்கம் மேடம், வெல்கம். ப்ளீஸ் கம். ராமச்சந்திரா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா? எஸ் மேடம். நீங்க வரணும்ன்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் மேடம். சரி உள்ள ப்ளீஸ் கம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அந்தந்த இடத்துலயே வச்சிருக்கோம் மேடம். நீங்க பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லுங்க மேடம். சொல்றேன். But face. So that is where your Sanjeev of course he also participated னு சொல்லலாம். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்குமே எவ்வளோ நான் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் எப்படி அதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மைண்ட்குள்ள அப்படிங்கிறது அவருக்குள்ள அந்த இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா நான் மோஸ்டா ருக்குவாவே வாழ்ந்துருப்பேன். அதாவது ஷெட்யூல் ஒரு 5 days 6 days ஷெட்யூல்னா அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு 5 daysம் பின்னாடி ஒரு 5 daysம் அதே மாதிரி இருப்பேன். ஸோ அதனால அதனால தான் that speaks of your dedication, no? That's what I said. ரொம்ப dedicated. Of course ஆஃப் ஸ்கிரீன் வந்து ஷார்ட் இல்லாத டைம் இவ்வளோ அர்ச்சனா போட்டு அரட்டை அடிச்சுட்டே இருப்பா. அது வேற விஷயம். एकदम அது வந்து நான் எனக்கு இட் இஸ் லைக் ஏன் வாலுனா அந்த ஒரு கேரக்டரா வாழ்ந்தோன்னா நம்மளே கொஞ்சம் சோகமாயிடுவோமோங்கிற அந்த பயம் தான். கான்சியஸாவே நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலாட்டா பண்ணுவேன். சின்ன தான் அன்னைக்கு எடுத்தேன். ஆக்சுவலா நீங்க பாத்துக்கிட்டு அவ்வளவுதான் பாத்துருக்கோம் ரொம்ப. பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்டட் டு ட்ரை அவுட் அந்த எப்படி அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கு ஜெனரல். அண்ட் அப்கோர்ஸ் ஒன்ஸ் அகேன் வி ஹேவ் டு தேங்க் தி ரசிகாஸ். ஏன்னா யூடியூப்ல வந்து அவ்வளவு பாராட்டு அவளுக்கு வந்தது ஆஸ் ருக்கு பாட்டியா பண்ணது. அண்ட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணா சார் பிரீத்தியே ருக்கு பாட்டியா பண்ணட்டும் அப்படின்னு. அண்ட் ஃபைனலி as I told as I always say I believe in destiny. So she was destined to do Rukku Party and she has done it well also. So happy. எனக்கு நிஜமா இந்த கேரக்டர் வந்து பாவட தாவணியில ஆரம்பிச்சு ருக்கு பாட்டி வரைக்கும் போனது வந்து ஆல்மோஸ்ட் 5 கெட்டப்ஸ் பிகாஸ் ஆஃப் 15 years. ஏன்னா ஏஜ் அந்த இதானதுக்கும் அந்த குட்டி வயசுல மடிசார் கட்டினதுக்கும் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியோட ஒரு மெடிசார் கட்டினது. இப்போ நான் ஒரு சின்ன வாட் வில் டூ இஸ் ஒரு சின்ன மாண்டாஜ் மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த பாவாடு தாவணிலேருந்து அப்படியே டிரான்சிட் ஆகி ருக்கு பாட்டியா வந்தது வரைக்கும் ஒரு சின்ன மாண்டாஜ் மாதிரி பாருங்க. இப்போ வெங்கட மாமா, செம்பருத்தி பறிச்சுன்னு வரதுக்கு இவனுக்கு என்ன ஒரு மாமாங்க தேவையான உங்க அப்பா சிம்ம கர்ஜன் இருக்க. என்ன பயந்துட்டேலா? நான் சும்மா தான் சொன்னேன். என்ன ருக்குனி இப்ப பாரு இந்த மாதிரி எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்திட்டே இருக்க. நீங்க பயப்படுறத பார்த்தா நீக்கு சிரிப்பா வருது. இரு உங்க அப்பாட்ட போய் சொல்றேன். ருக்கு என்ன வேணும்னே சீன்றான்னு சொல்லிக்கோங்க. நீக்கு யார்கிட்டயும் எந்த பயமும் கிடையாது. எங்க அப்பாட்ட கூடவா பயப்பட மாட்டேனே? வேத வித்யா அலங்கார பிரம்மஸ்ரீ சோமசேகர கணபாடிகள் கிட்ட நீ கேட்கறதுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஆனா பயங்கிறது லெவலிஸும் கிடையாது. சரி அப்பா வரத்துக்குள்ள நீங்க போய் பூஜையில கலந்துக்கோங்க. இந்த பூவை நான் பறிச்சுன்னு வரேன். அப்படின்றியா? சரி போங்க. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. கார்த்தால இருந்து அண்ணன் ஆகாரம் இல்லாம இருந்திருக்க.
இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோ. தானம் தானம் தத்தானம் 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 ததானம் ததானம் தொம் தானம் ததாகனம் தொம் ததானம் த தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் த தானம் தொம் ததாகனம் ததககனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் த தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் த தானம் ததா தானம் ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் த வாங்கோ உள்ள வாங்கோ. அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் 3 மாசம் இருக்கு நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அப்பாவோட வருஷாத்திகத்துக்குள்ள என் சபதம் நிறைவேறும். கனபாடிகளோட மானம், மரியாதை, கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் எரிஞ்சு கரிஞ்சு தீஞ்சு சாம்பலாக போறது. அதுக்கப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவுக்கு அந்த வேத சிரோர்மணி ஸ்ரீகண்டபுர பாலூர் ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் வந்துடுவார். இத அரங்கேற்றம் பண்ண போறது கணபாடிகளோட கடைசி பிள்ளை வெங்குட்டம். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களை யாரும் கேலியும் கிண்டலோ பண்ண மாட்டா. அதுக்கு இந்த ருக்கும் அனுமதிக்க மாட்டா. எல்லாரும் உங்களை மதிக்கிற மாதிரி மாத்த போறா. உன்னால அது பண்ண முடியுமா? அதுக்கு தானே உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். பரிபூர்ணமா மாத்தி காட்டுறேன். ஒரு புது மனுஷரா புது பொலிவோட பவனி வரப்போறேன். எங்க எல்லாரும்? அது வந்து வெங்கட்டு கணபாடிகள், வெங்கட்ராம கணபாடிகள். இனிமே அப்படிதான் கூப்பிடணும், புரிஞ்சதா? வளவலன்னு பேசிட்டு இருக்காத. உன்னோட தகுடு தத்தெல்லாம் இங்க செல்லாது. நான் சொல்றத காதுல வாங்கிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நினைச்சு பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி செய்யணும். செய்வேளா? முதலாவது, இந்த ஆத்துல யாருக்கும் எடுபடி வேலை செய்யக்கூடாது. நான் எடுபடி இல்ல, இந்த ஆத்துல வேலைக்காரன் இல்லைன்னு தைரியமா முகத்தை பார்த்து சொல்லணும். சொல்வேளா? எங்க சொல்லுங்கோ பாப்போம். நான் வேலைக்காரன் இல்ல, எடுபடி இல்ல. அப்பாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. இப்போ புரிஞ்சுதா உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு? அவரை என் அப்பான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க அப்பா ஊர் முன்னாடி அவமானப்பட்டார். எங்க அப்பா நம்பாத்துல இருக்கிறவங்க முன்னாடி தலகுனிய போறார். அதை நடத்தி காட்ட போறது ருக்குவோட ஆத்துக்காரர்
வெங்கட்ராமன்கிற வெங்கடு. பாவம் ருக்கு, அவ அப்பா அநியாயமா உயிரை போக்கின்ட்டா. அது எதனால, யாராலன்னு எனக்கு நன்னா தெரியும். நாக்காடிக்கு பேசுற, பெரிய பிராஞ்சன் மாதிரி பேசுற. இப்படிலாம் பேச உனக்கு யார் கத்து கொடுத்தது? இங்க பாருங்கோ, என் ஆத்துக்காரர் பத்தி யாரா ஏதாவது சொன்னேன்னா என்னால் பொறுத்துன்னு இருக்க முடியாது. உன் ஆத்துக்காரரா இருந்தாலும் அவன் இந்த ஆத்து கடைக்குட்டி. எத்தனை வயசானாலும் அவனை கண்டிக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் எங்களுக்கு சகல உரிமையும் உண்டு. அதுக்காக ஒரு 4 நாள் கேட்டா அதுக்கு 10 கேள்வியா கேட்பேள். அது இந்த ஆத்து வழக்கம். கால்னாவா இருந்தாலும் கணக்கா இருப்போம். இது கணக்கு பாக்குற மாதிரி தெரியல, சந்தேகப்படுற மாதிரி தான் தெரியறது. இங்க பாருங்க, கொம்மநாட்டிகள் கொஞ்சம் பேசாம இருங்க. என்னது இது? கூடத்துல வந்து எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு எந்த ஆத்துல இல்லாத புது பழக்கமானா இருக்கு. பழக்க வழக்கம்ல அவாவா ஏற்படுத்திக்கிறது தான். பொம்நாட்டிகள் கூடத்துக்கு வரக்கூடாதுன்னா வீட்டுல இருக்கிற பெரியவா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். எங்கிட்டோ டேய் வெங்கட்டா, வெங்கட்டா பரவாயில்ல, இதை என்னை இன்னும் பதப்படுத்துறது, பக்குவப்படுத்துறது என் பயணத்தை சுலபப்படுத்திருக்கு. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, त्वमेव शरणं मम. ராமச்சந்திரன், அந்த தோஷி கம்பெனிக்கு ரிப்ளை அனுப்பிடு. ஓகே மேம். டியர் so and so, please note that we have gone through your contract. எழுதின்ட்டியா? எஸ் மேடம். And find that the terms mentioned therein are found to be arbitrary and one-sided. And it's common knowledge that no contract can be one-sided. நிறுத்துப்பா. இந்தாண்டா. Under the அவளாம் வந்துட்டா போல இருக்கு, போய் பாரு போ. எஸ் மேடம். மேடம் வாங்கோ. நமஸ்காரம். 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 வெல்கம். நமஸ்காரம். நான் அவையும் என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறேன்? அபயம், பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது.
இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தை எதுவுமே இல்லை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக இது ஒரு குட்டி கேப் தான். திரும்பவும் ஃபுல் பிளஜ்டாக நாங்கள் எல்லாருமே டீமாக அவங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரத்தில் இதே ருக்கு பாட்டி அந்த கம்ப்ளீஷன் அழகாக சாணக்கியா சார் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா எங்கள் யாருக்கிட்டையுமே அந்த சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ண மாட்டார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கு நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட விஷஸும் எங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் அலாட் பிரீத்தி ஃபார் டேக்கிங் அவுட் டைம். அண்ட் ரசிகா, ஐ ஆம் ஷுவர் தட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவளோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறதெல்லாம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு எபிசோட் பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு நான் சொல்கிறது வந்து சண்டே அன்னைக்கு. ஏன்னா இந்த இது வந்து சாட்டர்டே முடியும் அண்ட் சண்டே அன்னைக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீள். அந்த கெஸ்ஸே இருக்கட்டுமே, அப்படியே இருக்கட்டுமே, அது யாருன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களோட பேர் ஆதரவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நான் அந்த 69வது எபிசோட எண்டில் சொல்லியிருந்தேன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எனக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சுட்டுருக்கா. ஆனால் தேர் ஸ்டில் a long way to go. அண்ட் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன்லேருந்து மறுபடியும் அது கண்டினியூ ஆகும். அண்ட் அதுக்கு அதோட ப்ராபப்ளி பேரலாக வந்து மகாபிரிவா சீரீஸ் அதோட ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. அதோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிற மாதிரி என்னோட யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃபிளிக்ஸ், அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கர்மான்னு ஒரு சீரியல் அவசியம் பார்க்க சொல்லுங்க. சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.